இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க என்விரான்மென்ட்ட பைத்தான் இன்டர்பிரெட்டர்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரெட்டர்ங்கிறது ஒரு புரோகிராம். அதோட ஜாப் என்னன்னா, நம்ம குடுக்குற பைத்தான் ஃபைல்ஸ எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லன்னா நம்ம டைரக்ட்டா இங்க கூட புரோகிராம் டைப் பண்ணலாம். இப்ப நான் 5+5ன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்குறேன். எக்ஸ்பிரஷன்ங்கிறது என்னன்னா, ஒரு பீஸ் ஆஃப் கோட் எப்ப நமக்கு ஒரு அவுட்புட் இல்ல வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அததான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இப்ப 5+5ங்கிறது எனக்கு 10ங்கிற ஒரு அவுட்புட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஒருவேளை நான் இங்க 5 கிரேட்டர் தென் 3ன்னு குடுக்குறேன். அப்ப எனக்கு ட்ரூங்கிற ஒரு வேல்யூ வருது. ட்ரூங்கிறது புரோகிராமிங்ல ஒரு பூலியன் வேல்யூ. இத பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். அப்படி இல்லன்னா 5 கிரேட்டர் தென் 10ன்னு குடுக்குறேன். ஃபால்ஸ்ன்னு வருது. இந்த ட்ரூ ஃபால்ஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல இருக்க எஸ் ஆர் நோ போல. சோ இப்ப நான் 5 கிரேட்டர் தென் குடுத்து ஒண்ணுமே குடுக்காம விட்டேன்னா, எனக்கு சின்டாக்ஸ் எரர் வருது. புரோகிராமிங்க பொறுத்தவரைக்கும் சின்டாக்ஸ்ங்கிறது கிராமர். சோ எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கிராமர் எரர் விட்டா மத்தவங்களுக்கு புரியாதோ, அதே மாதிரி புரோகிராமிங்ல சின்டாக்ஸ் எரர் விட்டா பைத்தான் நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும். இந்த மாதிரி நம்ம தப்பு விட்டுருக்கோம்னு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணலாம்னு பார்ப்போம்.